நமச்சிவாய் வாழ்கம்மா. நமச்சிவாய் வாழ்க. நல்லபடியா தீப ஒளி திருநாள் முடிச்சுட்டு ஃப்ரீயா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் நமச்சிவாய் வாழ்கையா என்னதான் சொன்னாலும் சொக்கர் சொன்னாருக்கா இப்படி திருநீர் அடிச்சு போக்கஸ் பண்ணி காட்டக்கூடாது. நமச்சிவாய வாழ்க. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. இல்லல் பெருமான் வடலூர் கருங்குழிக்கும் மேட்டுக்குப்பத்திற்கும் இடையே, அதாவது கருங்குழிக்கு தென்மேற்கே ஒரு கையில் தொலைவில் இருந்த எழிலார்ந்த லைட் ஆஃப் பண்ணிக்கங்கம்மா. கைலாஷ் ஐயா, அந்த அம்மாவை மியூட் பண்ணிட்டாங்க. அம்மா மியூட் பண்ணிக்கங்க. சசி அம்மா பண்ணிட்டாங்க. எல்லாம் அல்ல என்னுடைய பேரருக்கரினாலே கருங்குழிக்கும் மேட்டுக்குப்பத்திற்கும் இடையே, கருங்குழிக்கு தென்மேற்கே ஒரு கல் தொலைவில் ஒரு தீஞ்சுவை தண்ணீர் ஓடை, அதில் ஸ்படிகம் போன்ற அந்த நீர்ப்பரப்பிலே செவ்வல்லி மலர்கள் செந்தாமரை பூக்களும் மலர்ந்திருக்கின்றன. அந்த கண்ணாடி நீரில் கயல் மீன்கள் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன. ஓடையின் வடகரையில் ஒரு சிறிய மண் சாலை, அது கிழக்கு மேற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. தென்கரையிலே ஒரு மாமரம் நெடுநடையின் ஓங்கி கிளைபரப்பி செழித்து வளர்ந்திருக்கிறது. அதை ஒட்டியிருந்த சிறிய திடலில் வேம்பு, ஆழ், அரசு முதலிய மரங்கள் வானலாக கிளைபரப்பி அடர்ந்து சூரிய ஒளியை தடுத்து தரையில் நிழல் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அங்கே தெற்கே கொஞ்ச தூரத்தில் கொளக்கொடி ஏறி நீர் நிறைந்து தொடர்ச்சியாக சிறு அலைகள் தொட விரிந்து பறந்து கிடக்கிறது. அங்கிருந்து அருமையான குளிர்காற்று ஓடைக்கும் ஏரிக்கும் நடுவே விரிந்து பறந்து மரகத கம்பளமாய் கிடந்த சிறுநெல் வயல்வரப்பிலே பூவார்ந்த நெற்கதிர்கள் மென்மையாய் காற்றில் அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. வயல் வரப்புகளிலும் ஏரிக்கரைகளிலும் கொக்கு நாரைகள் நிற்பதும் நடப்பதுமாக இறை தேடிக் கொண்டிருக்கின்றன. வயிறு நிரம்பிய பறவைகளோ ஏரி கரையோரமும் ஓடை திடலில் உள்ள மரங்களில் சிறகு விரித்து பறந்து வந்து அமர்ந்த வண்ணமாக இருக்கின்றன. அந்த மாலை நேரத்திலே சிவராமன் என்ற அன்பரும் குருமூர்த்தி என்ற அன்பரும் ஓடைக்கரையில் மாமரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் சிறுவயதிலிருந்தே இணை பிரியாத நண்பர்கள், ஒருமித்த குணமுடையவர்கள். ராமலிங்க சுவாமிகளிடம் பெரும் பக்தி கொண்ட சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர். கண்ணுக்கு விருந்து வழங்கி கொண்டிருக்கும் இந்த இனிமையான இயற்கை சூழலில் அவர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். நமச்சிவாய வாழ்க. அப்பொழுது அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். குருமூர்த்தி சுவாமிகள் இந்த தீஞ்சுவை தண்ணீர் ஓடைக்கரையில் தான் அடிக்கடி ஏகாந்தமாக வந்து உழவுவார். சில சமயங்களில் வெகு நேரம் இங்கு உட்கார்ந்திருப்பதும் உண்டு. உடனே குருமூர்த்தி, சிவராமா, அரசு, ஆள், வேம்பு என்று ஒரு மரக்கூட்டமே சுகமளிக்கும் நிழலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த அமைதியான இடம் பெரும் செல்வம் பெற்ற ஒரு இறையருள் பெற்றவருடைய
செல்வத்தை போன்றது. ஏனெனில் அந்த நல்ல செல்வந்தர்கள் செல்வர்களது செருங்களை தாங்குதல் என்பது போல தங்களுடைய செல்வத்தை தன் உறவுகளை பேணி அவர்களையும் வளரச் செய்வார்கள். அதுபோல இந்த மரக்கூட்டங்கள் நமக்கெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நிழல் கொடுத்து நம்மை அமைதிப்படுத்துகிறது. ஆக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நம் சாமிகள் நினைப்பது போல இந்த மரங்கள் தங்களை நாடி வரும் எல்லா உயிர்களும் மகிழ வேண்டும் என்று நமச்சிவாய வாழ்வும். இந்த மரக்கூட்டமே ஒரு சுகமான சத்சங்கம் போலவே இருக்கிறது. எனவே சாமியுடைய ஏகாந்தத்திற்கு இது ஏற்றதுதான் என்றார். அதோ கொஞ்சம் தூரத்தில் கொளக்குடி ஏரியிலும் தண்ணீர் தழும்பி நிற்கிறது. அங்கிருந்து வருகின்ற காற்று என்னமாய் சிலு சிலு என்று குளிர்கிறது பார்த்தாயா என்றார் குருமூர்த்தி. உடனே சிவராமன், ஆமாம், இதோ இந்த ஓடையிலும் தண்ணீர் ஸ்படிகம் போல் தெளிவாக இருக்கிறது என்றார். இப்படி கோடைக்கேற்ற நிழலும் தாகத்திற்கேற்ற தண்ணீரும் நாசிக்கேற்ற மனமும் உடம்புக்கேற்ற காற்றும் இவற்றால் கிடைக்கின்ற சுகமும் பயனும் மிக இனிமையாக கிடைப்பதால் இந்த இடத்தை இறைவன் வாழும் இடமாக நம்முடைய சுவாமிகள் நினைத்து இந்த இடத்திற்கு அடிக்கடி வருவார்கள். உடனே குருமூர்த்தி, அதனால்தான் சுவாமிகள் இந்த சூழ்நிலை அற்புதமான பாடல் ஒன்றை இறை அனுபவத்தோடு பாடி இருக்கிறார். உனக்கு தெரியுமா சிவராமா என்று. சுவாமிகளுக்கு சென்னையில் இருந்த போது திருவொற்றியூர் நந்தி ஓடையும் கருங்குழிக்கு வந்த பிறகு இந்த தீஞ்சுவை தண்ணீர் ஓடையும் எத்தனையோ இறை அனுபவங்களை கொடுத்திருக்கின்றன. ஆகவே கண்டிப்பாக சாமிகள் பாடிய அந்த கோடையிலே இலைப்பாற்றி என்ற அந்த அற்புதமான பாடலை நீ பாடேன் சிவராமா என்ற. சிவராமன் சிரித்துக் கொண்டே, சரி குருமூர்த்தி, என்னிருந்தாலும் சாமிகள் அளவு பாட எம்மால் இயலாது. இருந்தாலும் இந்த கோடையிலே இலைப்பாரும் இந்த எளிய சூழலை பற்றி இறைவனை நினைத்து நம்முடைய ராமலிங்கம் பாடும் பொழுது, சிதம்பரத்தில் ஆடுகின்ற அரசே, இவையெல்லாம் தங்களை நினைவூட்டுகின்றன. என்ன அப்படி இவற்றை படித்த தாங்கள் என்னுடைய இந்த பாடலையும் ஏற்றகளே என்று பாடுவது ஒரு அற்புதம் என்றார் குருமூர்த்தி. சிவராமன் பாடுவார், கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிதருவே, தருநிழலே, நிழல் கழிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே எனைமறந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்தருடா. கோடையிலே இலைப்பாற்றி கொல்லும் வகை கிடைத்த குளிதருவேன், தருநிழலேம், நிழல் கனிந்த கனியேம், ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மன மலரேம், மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே என்னை மணந்த மணவாளம், பொதுவில் ஆடுகின்ற அரசேயன் அலங்கள் அணிந்தருளே.
அப்படியே சிவராமன் பாட பாட அந்த பாடலை கேட்டு குருமூர்த்தியின் மெய் சிலிர்த்தது. ஆகா, எத்தனை அருமையான பாட்டு! இந்த இயற்கையெல்லாம் பெருமானின் திரு உருவாகவும் இவற்றையெல்லாம் படைத்த தாங்கள் எளியன் பாடுகிற இந்த பாடலையும் ஏற்றருளே என்று. ஆகா, எத்தனை அருமையான பாட்டு! இந்த சுகானந்த அனுபவத்தோடு இன்று நம்முடைய சுவாமிகளையும் தரிசித்திருந்தால் எத்தனை ஆனந்தமாக இருந்திருக்கும் என்று தங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஏக்கத்தோடு கூறினார் குருமூர்த்தி. உடனே சிவராமன், அதற்கு என்ன செய்வது குருமூர்த்தி? சுவாமிகள் ஊரில் இருக்கிறாரா என்று விசாரிக்காமல் வந்தது நம் தவறுதான். நான் கொஞ்சம் நம்பிக்கைப்பட்டேன். கூடலூர் என்கின்ற கடலூருக்கு சுவாமிகள் போய் 3 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆகவே கருங்குழிக்கு இந்நேரம் திரும்பி வந்திருப்பார் என்றுதான் உன்னையும் அழைத்து வந்தேன். வந்து விசாரித்தால் இன்னும் சில நாட்கள் சுவாமிகள் அங்குதான் இருப்பார் போல் தெரிகிறது என்று தன் நம்பிக்கையை வைத்து விட்டதில் குருமூர்த்திக்கு சற்று வருத்தம் மேலோங்கியது. உடனே அவரை தேற்ற நினைத்த சிவராமன், பரவாயில்லை குருமூர்த்தி, நமக்கு அவ்வளவுதான் இறையருள், சரிவிடு. சுவாமிகள் அங்கே சன்மார்க்க பிரசங்கம் செய்வதோடு பல அற்புதங்களும் நிகழ்த்தி வருவதாக கேள்வி என்றார். ஓ, அது விஷயமாக உனக்கு எல்லாம் தெரியுமா என்று கேட்டார் குருமூர்த்தி. உடனே, போன வாரம் நம் ஊருக்கு கூடலூர் ராமசெட்டியார் வந்திருந்தார் அல்லவா, அவர் எனக்கு சுவாமிகள் விஷயமாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு போனார். அதை தொடர்ந்து செட்டியார் வந்து போனதில் இருந்துதான் வயல் நாற்று நடவு இருவருக்குமே சரியாக இருந்ததால் நாம் அதை முழுமையாக கவனிக்க தவறிவிட்டோம். நாற்று நடவு முடிந்து இன்று ஓய்வாக இருப்பதால் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிய குருமூர்த்தி சிவராமனை நோக்கி, சரி சரி சிவராமா, என்னதான் அப்படி நடந்தது என்றார். உடனே அவர், சொல்கிறேன் கேளுங்கள். கூடலூரிலே மஞ்சள் குப்பம் ஆங்கில வாத்தியார் பெயர் ராமகிருஷ்ணன். அவர் நம் சுவாமிகளின் சீடர். நாள்தோறும் இரவில் மஞ்சள் குப்பத்தில் இருந்து கூடலூருக்கு வந்து நமச்சிவாய் வாழ்க சுவாமிகளின் அருள் உபதேசங்களை கேட்டு செல்வது வழக்கம். திரும்பி போகும்போது சில நேரங்களில் இருட்டை கண்டு அவர் பயப்படுவார். அப்பொழுதெல்லாம் யாரோ ஒருவர் அவருக்கு சற்று முன்னே செல்வது போல தோன்றுமாம். அவரை துணையாக நினைத்து இவரும் பயமேங்கி சாலையில் நடந்து போவாராம். வீட்டை நெருங்கியதும் முன்னே சென்றவர் மறைந்து விடுவாராம். நடுவில் யாரென்று உற்று பார்த்தால் அவர் கண்ணுக்கு தெளிவாக தெரிய மாட்டாராம் என்றார் குருமூர்த்தி. உடனே சிவராமன், சந்தேகமில்லை குருமூர்த்தி, வாத்தியாருக்கு இரவு நேரத்தில் வழித்துணையாக போனது நம் சுவாமிகள் தான் என்று. பின்னே யாராக இருக்க முடியும்? அவரேதான் சிவராமா. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் கேள் என்றவர். இதே மாதிரிதான் மஞ்சள் குப்பம் தாசில்தார் வெங்கட சுப்பையர் தினந்தோறும் சுவாமிகளின் உபதேசங்களை கேட்க கடலூர் என்கின்ற கூடலூருக்கு வருவார். அவர் வண்டிக்கு முன் ஒருத்தன் கொம்பு ஊதிக்கொண்டு ஓடி வருவது வழக்கம். ஒரு நாள் மிக வேகமாக வண்டி போக அவனும் அவ்வாறே ஓடி வர வேண்டியதாயிற்று. அதனால் பசியாலும் களைப்பாலும் அவன் உடம்பு நடுங்கியது. அன்று ஐயர் கூட்டத்திற்கு வந்தவுடன் வழக்கம் போல் சுவாமிகள் அவரை பார்த்து ஏதும் விசாரிக்கவில்லை. சற்று நேரம் கழிந்த பிறகுதான் சுவாமிகள் அவரை பார்த்து, ஆமாம் தாசில்தாரரே, வெங்கட சுப்பையரே, இந்த வாழ்க்கை உமக்கு எத்தனை நாளைக்கு என்று நினைக்க இருக்கும்?
கொம்புக்காரன், அதாவது முன்பெல்லாம் இப்பொழுது சைரன் வச்ச கார் வர்றது போல அந்த காலத்துல தாசில்தார் போலும் பொழுது ஒரு கொம்பை ஊன்னு ஊதிக்கொண்டே ஒருவர் முன்னால் ஓடுவார். அவர் சைரன் மேன் அப்படி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கொம்பூதி என்று கொம்புக்காரன் என்று அவருக்கு பெயர். என்னுடைய பாட்டா மணியக்காரராக இருந்த பொழுது எங்க வீட்டிலும் அந்த கொம்புக்காரன் இருப்பார். எங்க தாத்தா எங்க போனா ஊன்னு ஊதிட்டு போவார். இது போல அங்க ஏதோ நடந்திருக்கு. உடனே சுவாமிகள் வெங்கட சுப்பையரை பார்த்து, ஐயரே, இந்த வாழ்வு எத்தனை நாளைக்கு இருக்கும்? கொம்புக்காரனையே முன்னமே போக வேண்டிய இடத்திற்கு அனுப்பி அவ்விடத்துக்கு சற்று தூரம் முன்னே இருந்து ஊதினால் போதாதா என்று கொஞ்சம் கோபத்தோடு கேட்டார் ராமலிங்கம். சாமிகள் சற்று கோபத்தோடு கேட்டதும் தாசில்தார் நடுநடுங்கி போய் இனி அவ்வாறே செய்வதாக சொல்லி தனது இரக்கமற்ற செயலுக்காக வருந்தி சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டாராம். சுவாமிகள் அதோடு நிற்கவில்லை. பசித்து களைத்திருந்த கொம்புக்காரனை கூப்பிட்டு தன் கையால் உணவளித்து சாப்பிட வைத்த பிறகுதான் சுவாமிகள் தன் உபதேசத்தை தொடங்கினாராம் என்றார் குருமூர்த்தி. சிவராமனுக்கு நம் ராமலிங்க பெருமானின் ஜீவகாருண்ய உயர்த்தன்மைகள் முழுதும் அப்படியே நினைவுக்கு வந்தது. அந்த கணத்திலே அவரது நெஞ்சம் பாகாய் உருகியது, கண்கள் கலங்கின. எனக்கு தெரிந்த இந்த சன்மார்க்க சங்கத்திலே இன்று இருக்கின்ற நிறைய பேர் அந்த தாசில்தாருடைய ஏவலனுடைய பசி நீக்காமல் பிரசங்கத்தை கூட சாமி செய்யவில்லை. ஆனால் இந்த சன்மார்க்கிகள் நிறைய பேர் அவர் வேலையாட்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காத சன்மார்க்கிகளை எல்லாம் நான் பார்க்கிறேன். தைப்பூசத்துக்கும் மாதாந்திர பூசத்துக்கும் செல்பவர்கள் அந்த மாத கடைசியிலே அல்லது 10ஆம் தேதிக்குள் சம்பளம் கொடுப்பவர்கள் கூட பெரும்பாலும் இல்லை. கடையிலே 12 மணி நேரம் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் நிக்க வச்சு ஜவுளி கடையில சாக வைக்கிற சன்மார்க்கிகளை எல்லாம் பார்க்கிறேன். நல்ல வேளை ராமலிங்கத்தின் திருவுருவ படத்தை அவர்கள் கடையில் வைப்பதில்லை. வைத்திருந்தால் அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டி விடுவார் சுவாமி. ஏனால் ஒருவன் பசியோடு முன்னால் ஓடி பசியோடு ஒருவன் முன்னால் ஓடி வரை இவருக்கு மாட்டு வண்டியிலே வர்றதெல்லாம் சகித்து கொள்ள முடியாத சாமி தான் ஏதோ 12 மணி நேரத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்காக ஆள் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஜவுளி கடையில காலையில நுழைஞ்சி சாயங்காலம் வரைக்கும் 9 to 9 நிக்க வைக்கிற அந்த மகா பாவிகளை பார்த்தால் ராமலிங்கம் என்ன செய்திருப்பார்? சரியாவது இருக்கட்டும். ஏனெனில் குருவை போல சீடர் இருக்க வேண்டும். சும்மா அன்னம்பாளிக்கு காசு கொடுத்து போட்டு இது மாதிரி ஒரு ஜீவகாரண்யம் இல்லாம நம்மகிட்ட வேலை செய்யறனும் மனிதன், அவனுக்கும் உணர்வு இருக்கிறது, பசி இருக்கிறது, கை கால் வலிக்கும் என்ற எண்ணம் இல்லாமல் வேலை வாங்கக்கூடிய இவர்கள் எல்லாம் சன்மார்க்கிகளாக இருந்தால் சன்மார்க்கம் எங்கே பரவும் இல்லையா? அந்த வேதனையில் தான் இடையிலே இந்த சொல்கள். சரி, இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிலையிலே சிவராமன் நண்பரை பார்த்து, குருமூர்த்தி, சாமிகளின் திருவுள்ளம் பேர் இரக்கத்தின் பொக்கிஷம். சுவாமிகள் ஜீவகாருண்யத்தின் திருவுருவம். சுவாமிகள் வேறு, ஜீவகாருண்யம் வேறு இல்லை. சுவாமிகளே ஜீவகாருண்யமாக உயிரை சுவாமிகளின் பொன்னுடம்பு தாங்கி நிற்கிறது. சாமிகளின் திருவுள்ளமே ஜீவகாருண்யத்தை எக்காலும் எண்ணுகிறது. சாமிகளின் திருவாய் ஜீவகாருண்யத்தை எந்நேரமும் பேசுகிறது, பாடுகிறது. சுவாமிகளின் திருக்கரங்கள் ஜீவகாருண்யத்தையே சதா காலமும் செய்யும். ஆக மனம், மொழி, மெய் எல்லாம் கருணை வடிவாக இருக்கின்ற நம்முடைய சுவாமிகள் உயிர் உள்ளே இருந்து கொண்டு, சாமிகளின் உயிர் உள்ளே இருந்து கொண்டு அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் தான் கொம்புகாரனின் களைப்பையும் பசியையும் முதலில் போக்கிவிட்டு உபதேச தொடங்கி இருக்கிறார் நம்முடைய சுவாமிகள். புரிகிறதா என்றார். சிவராமன் ராமலிங்கத்தின் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி கூறியதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்து போனாள் குருமூர்த்தி. அடியே அப்பா சிவராமா, நீதான் பேசுகிறாயா என்ன?
இல்லை உனக்குள்ளே இருந்து சுவாமிகள் பேசுகிறார்களா? ஒன்றும் புரியவில்லையே. இத்தனை சரியாக சாமிகளை அறிந்து வைத்திருக்கும் நீ என்னை விட சிறந்தவன் என்ற நண்பரின் அந்த பாராட்டுக்கு தான் எந்த வகையிலும் தகுதி இல்லாதவன் என்பதை உணர்ந்த சிவராமன், குருமூர்த்தியே, அத்தனைக்கு என்னிடம் அறிவேது. நான் அறிந்தவையெல்லாம் சாமிகளின் திருவாக்கு மலர்ந்தருளியவை என்பது மட்டுமே என்று கூறி ஒரு அருமையான அருட்பாவை எடுத்து பாடுகிறார் ராமலிங்கம் அவருடைய பாடல் ஒன்றை. மண்ணுலகத்திலே உயிர்கள்தாம் வருத்தம், மண்ணுலகினே உயிர்கள்தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுறப் பார்த்தும் செவியுறக் கேட்டும் ஜனமும் நான் சகித்திட மாட்டேன். என்னொரும் எனக்கே நின்னருள் வளர்த்தால் இசைத்த இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரம்தான் நல்லுதல் எனக்கு இச்சையந்தாய். நடராஜ பெருமான் ராமலிங்கத்திடம், என்னே ராமலிங்கம் மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருப்பார் போலும். உனக்கு என்ன ஆசை சொல், நிறைவேற்றுகிறேன் என்கிறார் நடராஜ பெருமான். அப்பொழுது வள்ளல் பெருமான் தந்தையாராகிய நடராஜ பெருமானிடம் கேட்கிறார், மண்ணுலகத்திலே உயிர்கள்தாம் வருந்தும் வருத்தத்தை கண்டு ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் என்னால் ஒரு கணமும் சகித்திட முடியவில்லை, சகித்திட மாட்டேன். என்னொரும் எனக்கு நின் அருளுடைய பேரருளால் அந்த உயிர்களின் வருத்தம் போக்கும் ஒரு நல்ல வரத்தை எனக்கு தர வேண்டும், இதுதான் எனக்கு ஆசை தந்தையே என்றார் ராமலிங்கம். இப்படிப்பட்ட பாடலை படித்த பிறகு என்ன குருமூர்த்தி, அவரோடு என்னை ஒப்பிடுகிறாயே என்றார். உடனே சிவராமன், புரிந்துகொள் குருமூர்த்தி, சாமிகளின் திருவுள்ளம் இறை அருளால் வியாபித்திருக்கிறது. அவர் சிவ போக யோகத்திலே இருக்கின்றார். இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றி திருவடி புகழ்ச்சியிலே நம்முடைய பெருமான் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு பாடலை உனக்காக கூறுகிறேன் கேள் என்று கூறிய சிவராமன், என் பொறிகளுக்கெல்லாம் நல்விடயமாம் பதம், என் எழுமையும் விடா பொற்பாதம், என் குறையெல்லாம் தவிர்த்து ஆண்டு கொண்ட பதம், எய்ப்பில் வைப்பாகும் பதம், எல்லாருக்கும் நல்ல பதம், எல்லாம் செய்ய வல்ல பதம், இணையிலா துணையாம் பதம், எழுமனம் உடைந்து உருகி நெகிழ் பக்தர்க்கு இன்னமுதாகும் பதம், என்னுரில் பாலில் நறு நெய்யோடு சர்க்கரை இசைந்ததனை இனிக்கும் பதம், ஏற்ற முக்கணிப்பாகு கண்ணல் கற்கண்டு தேன் என்ன மதுரிக்கும் பதம், எங்கள் பதம் என்று சமயந்தோறும் இறைவழக்கில் நிற்கின்ற பதம், இருளா பதம், எல்லாம் தரும் பதம், அழிவில் இன்பம் உதவுகின்ற பதம். அப்படிப்பட்ட பதமாகிய தங்களுடைய திருவடிகளை பணிய எனக்கு அருளியமைக்கு நான் தங்களை போன்ற எல்லாம். எனவே உயிர்களின் வருத்தம் தீர்க்கும் அந்த ஒரு வரத்தை எனக்கு தா என்று வள்ளல் பெருமான் பேசுகிறார் என்று கூறி முடிக்கிறார் நம்முடைய சிவராமன். தொடர்ந்து கூறுவார், கூடலூரிலே இருசப்ப செட்டியார் வீட்டின் மாடியில் சுவாமிகள் தங்கியிருந்தார். அப்போது ஒரு நாள் திருவளந்தூர் சுப்பிரமணியன், திருப்பாதிரி புலியூர் முத்துவீரன், திருவையந்திபுரம் பொன்னன் ஆகிய 3 நாதசுரக்காரர்கள் சாமிகளின் முன் நாதசுரம் வாசிக்க வேண்டினார்கள், வாசிப்பதாக கூறினார்கள். பெருமானும் அவர்களை பார்த்து, நீ மணியே, நீ முத்தே, நீ என் பொன்னே என கூறி
அவருடைய இசை அருமையை அவர்கள் மூவரையும் வாசிக்க சொல்லி கேட்ட பிறகு அங்கே இருந்த திருவளந்தூர் சுப்பிரமணியனை நீ மணி, பாதிரி புலியூர் முத்து வீரனை பார்த்து நீ முத்து, திருவையந்திபுரம் பொன்னனை பார்த்து நீ பொன் என மனம் திறந்து நீ மணியே நீ முத்தே நீ பொன்னே என கூறி அவர்களது இசைப்புலமையின் அருமையை பாராட்டி வாழ்த்தினார். திருநீர் அளித்து வாழ்த்தி மிகவும் புகழ்பெற்று ஓங்குக என்று ஆசீர்வதித்தாராம். இதையும் கூட செட்டியார் என்னிடம் கூறினார் என்றார்கள். அதற்கு பிறகு ஏழிசையாய் இசைப்பயனாயிருக்கும் இறைவனின் அருட்பிள்ளைக்கு ஆயகலைகள் 64 மத்துபடியாவதற்கு அரைகணம் போதும் எனில் இந்த நாதசுர வித்வான்களின் இசையின் சிறப்பை அவர்கள் உணராமல் இருக்க முடியுமா என்று கூறிய குருமூர்த்தி கடலூரிலே சுவாமிகள் மருத்துவ சிகிச்சை செய்ததை பற்றி கூறுகிறார். நம்முடைய சேலத்தை சேர்ந்த வணிகர் ஒருவரின் பணியால் கூடலூர் என்று அன்று வழங்கப்பட்ட இன்றைய கடலூர் வந்து சுவாமிகளை தரிசிக்கிறார். அவன் தனது உள்நாக்கு வளர்ந்து துன்பம் தருவதை முறையிட சுவாமிகள் அவனுக்கு திருநீர் கொடுத்து குணப்படுத்துகிறார். இதே போல திண்ணழியில் அருளுரையாற்றி கொண்ட சுவாமிகள் கண்ணோயால் முகமும் கண் வீங்கி தெருவழியை ஒருவன் போனதை பார்த்து அவனை கூப்பிட்டு ரஸ்தாளி பழங்களை கண்ணில் வைத்து கட்டச் சொல்லி அருளினார். அவனும் அவ்வாறு செய்ய கண்ணோய் குணமாயிற்றாம் என்றார் குருமூர்த்தி. இப்படி அவர் கூறியதை கேட்டு இதெல்லாம் மிக பழைய மருத்துவ முறையாயிற்று, இதெல்லாம் எப்படி நம் சுவாமிகளுக்கு தெரிந்தது என்றார். உடனே சிவராமன் குருமூர்த்தி, நம் சுவாமிகள் இப்படி அற்புதங்களை மட்டும் செய்யவில்லை, தன்வந்திரி காட்டிலும் மிக சிறந்த மருத்துவ மேதையாகவும் இருக்கிறார் என்றார். உடனே குருமூர்த்தி கூறினார், ஆமாம் சிவராமா, 485 மூலிகைகளுக்கு குண அட்டவணையே அருளி இருக்கிறார் நம்முடைய சுவாமிகள். சஞ்சீவி மூலிகளை பற்றிய விளக்கங்களோடு மருத்துவ குறிப்புகளையும் அன்பர்களுக்கு சில நேரங்களில் சொல்லி இருக்கிறார் நம் சுவாமிகள் என்றார். பிறகு இருவரும் சாமிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்ததால் நேரம் போனதே தெரியவில்லை இல்லையா? ஏதோ அவரை தரிசிக்கவில்லை என்றாலும் இந்த அற்புதமான சிந்தனை ஓட்டத்திலே நாம் சுவாமிகளை பற்றி இவ்வளவு நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். கண்முன்னால் அவருடைய வாழ்வியல் நமக்கும் வந்து போனது குருமூர்த்தி. இந்த நாளும் ஒரு நல்ல நாள் தான். அப்போது மாலை மங்கி வானம் அப்பும் மந்தாரமும் ஆகி இருள் சூழத் தொடங்கியது. மரங்களில் வந்து அடைய ஆரம்பித்த பறவைகளும் அதிகபட்சமாக நானாவித ஓசைகளை எழுப்புகின்றன. மின்மினி பூச்சிகள் கண் சிமிட்டி பறக்கும் நட்சத்திரங்களாக அந்த இடம் முழுவதும் சுற்றி திரிகின்றன. சில வண்டுகளின் ரீங்காரம் காதுகளில் மொய் என்று ஏற சிவராமன், சரி குருமூர்த்தி, வானமேறும் அப்பும் மந்தாரமாக இருக்கிறது, இருட்டவும் தொடங்கிவிட்டது, இப்போதைக்கு புறப்பட்டால்தான் சற்று முன்னேரத்திலே வீடு போய் சேரலாம் சரி என்று கூற, சரி புறப்படுவோம் என்று இருவரும் அங்கிருந்து அவர்கள் இல்லத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்வியல் கடமைகளுக்குள் செல்ல இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏனெனில் அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சியை சந்திக்க வேண்டுமானால் அதற்கு நாம் இங்கே கருங்குழியிலிருந்து கடலூர் என்று இன்று வழங்கப்படுகிற கூடலூர் அப்பு செட்டியார் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதற்கு எப்படியும் சில மணித்துளிகள் ஆகும் அல்லவா? நடந்து போனால் ஒரு நாள் முழுமையாக ஆகிவிடும். ஆக இறையருளால்
அடுத்த நிகழ்வை கடலூரில் சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கனின் வரலாறு முடிந்த பிறகல்ல, முழுமையாக கூறிய பிறகு கந்தபுராணத்திலே மிகப்பெரிய ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. திருவிளையாட புராணத்திலே ஒரு 9 திருவிளையாடலுக்கான விளக்கம் கூறிய பொழுது பெருமான் அவற்றை எல்லாம் மேற்கொண்டு பேச வேண்டாம் என்று தடையிட்டு விட்டார். இது ஏற்கனவே அடியேன் திருவிளையாட புராண ஆராய்ச்சி மைய அன்பர்களிடத்து கூறி அதை முற்று செய்திருக்கிறேன். தற்காலிகமாக இன்று கந்தர் சஷ்டி பெருவிழா பற்றி தம்பி கைலாசம் சில பொருள்களை கூற சொன்ன பொழுது அவ்வளவெல்லாம் நமக்கு அறிவு பத்தாது, இருந்தாலும் சரி இறைவனிடம் முறையிடுகிறேன் என்றேன். எதிர்பாராமல் ஒரு ஒப்பீடு கிடைத்தது. தட்சனுக்கு 2 பிள்ளைகள், தட்சன், காசிவன். ஆக தட்சனின் மகனின் மகன் சூரபத்மன், இந்த பிரம்மாவின் மகனின் மகன் சூரபத்மன். அப்படியானால் நம் தாயும் தகப்பனும் பிரம்மனால் படைக்கப்பட்டோம். அதனால நம்மையே ஒரு சூரபத்மனாக என்ன சிந்தித்துக் கொண்டு ஏதோ விளக்கம் கொடுத்தேன். குறையிருப்பின் அன்பர்கள் அன்பு கொண்டு பொறுத்தள்ள வேண்டும், நிறையிருப்பின் ஏற்றுக்கொள்ளுங்கள். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாத சுக்கநாத பெருமானின் பேரொரு கருணை அனைவருக்கும் உண்டாக்கி மேலும் வளம் பெற பெற்று வாழ திருவருளை சிந்தித்து வாழ்த்துகிறோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். கோவிந்தன் ஒரு ஐயா யாரோ வந்திருக்காங்க. ஐயா நம்ம நண்பர் தான் ஐயா, ட்ரெயினில் வந்துருக்காருங்கய்யா. சரிம்மா, பாலசுப்ரமணிய ஐயா பெரியப்பாவுக்கு 2-3 நாளா நான் அமைச்சர்ல திருப்பி சொல்லல. சரி சரி.